எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி ஓடி மறைந்து விட்டது. 81 வயது கடந்து விட்டது. இன்னும் சில ஆண்டுகள் இயற்கை அன்னை எவ்வளவு காலத்துக்கு என்னை வாழ அனுமதிக்கிறாளோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்வேன். செந்தமிழ் நாட்டுக்காக, செந்தமிழ் மொழிக்காக, ஈழ தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நமக்காக பேச நாடாளுமன்றத்திலே ஒரு பிரதிநிதி இல்லையே என்று ஏங்குகிற நாங்கள் அனாதைகளா என்று தவிக்கின்ற நாதியற்ற மக்களுக்காக என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அது நாடாளுமன்றத்திலே ஒலிக்க முடியாமல் போனாலும் மக்கள் மன்றத்திலே இப்படிப்பட்ட சூலூர் வீதிகளிலே அது ஒலிக்கும். அந்த சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்துவேன். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, எல்லோரும் என் முன்னால் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கவில்லை. என்னோடு வந்தால் கவுன்சிலராக முடியாது, என்னோடு வந்தால் பஞ்சாயத்து தலைவராக முடியாது, என்னோடு வந்தால் எம்எல்ஏ எம்எல்சி எம்பி ஆக முடியாது, என்னோடு வந்தால் ஒரு காலம் மந்திரியாக முடியாது. என்னோடு வந்தால் கரிவால்ஜி அன்றைக்கு போர்க்களத்திலே சொன்னதை போல வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் இரத்த துளிகளும் தான் வழிநெடுகிலும் இருக்கும். போராட்ட களங்கள் இருக்கும், சிறை கூடங்கள் இருக்கும். இதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் வைகோ சொன்ன வார்த்தைகள். அதை பின்பற்றித்தான் வந்தார்கள். வந்தவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள், உறுதியாக என்றைக்கும் இருப்பார்கள். நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துவிடப் போகிறேன்? 30 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம், 31 வருடத்துக்கு மேலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஏறத்தாழ 62 ஆண்டுகள் என் பொது வாழ்வில் கிட்டத்தட்ட 29 முறை சிறை சென்றிருக்கிறேன். திமுக கழகத்திலே 25 முறை சென்றது போல 1.25 வருடம் புடா கைதியாக இருந்தேன். சாதாரண கைதியாக, சி கிளாஸ் பிரிசனராக. எவர் சில்வர் தட்டுக்கள் எல்லாம் சிறைவாசிகள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்தாலும் நான் ஏழை கைதி வாங்குகிற அந்த அலுமினிய தட்டிலே அவனுக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டதோ அந்த உணவை தவிர இன்டர்வியூவிலே கூட ஒரு உணவு பண்டம் நான் வாங்கியது கிடையாது. அது தொண்டனுக்கு செய்கிற துரோகமாக நினைத்தவன் நான்.